டுடே ஸ்பெஷல் மாமியார்கள் வறுவல் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம நிறைய வறுவல் பற்றி பார்க்க முடியும். வாங்க இப்போ மாமியார் வறுவலுக்குள்ளே போகலாம். மாமியார் இந்த சொல்ல கேட்டாலே அப்படியே ஒரு கெத்தர் வருதுல்ல. நம்ம உலகம் வந்து எவ்வளோ தான் மாறட்டுங்க, எவ்வளோ தான் பெண்ணுரிமை அது இதுன்னு நம்ம பேசினா கூட, ஆனால் இந்த மாமியார்கள் அப்படின்றத மட்டும் நம்மளால் மாற்றவே முடியாது போலங்க. உலகத்தில் எத்தத்தையோ நம்ம மாற்றிக்கிட்டு வரோம். ஆனால் வந்து இந்த மாமியார்களை மட்டும் நம்ம மாற்றவே முடியாது. அவங்களுக்கு ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க ஆம்பளை பிள்ளை பெறும்போதே மனசுக்குள்ள அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வந்துடுதா என்னன்னு கூட தெரியலங்க. எவ்வளோதான் இப்போ நம்ம 2025ல இருந்தாலும் சரி, 2045க்கே போனாலும் சரி, வெளியே பார்க்க தாங்க நம்மளுக்கு வந்து நம்ம உலகம் வந்து நம்ம நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த மாமியார்கள் வந்து டெவலப் ஆன மாதிரி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனால் மறைமுகமாக எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. வெளியே தான் நாங்கள் என் மருமகளை அப்படி பார்த்துக்குவோம் இப்படி பார்த்துக்குவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள அது ஏன் மகே உன் புருஷன் இல்லைன்னு மருமகளை பார்த்து எப்பயும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் எல்லா மாமியார்களையும் சொல்லலைங்க. ஆனால் வந்து நிறைய மாமியார்கள் இப்படி தான் இருக்காங்க. மகே மேலே பாசம் வைக்கட்டுங்க, வேணான்னு சொல்லலை. அதுக்காக மருமகன்னு ஒருத்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு என் மகன் என் உரிமைன்னு சொல்ல மாதிரி உன் புருஷன் உன் உரிமைன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னால் இன்னும் நம்ம பெண்கள் எல்லாம் இன்னும் நிறைய சந்தோஷப்படுவோம் இல்லை. எப்போ தான் இந்த மாமியார்கள் மாற போகிறாங்கன்னே தெரியலங்க.